நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் மிலிட்ரி, கிட்டத்தட்ட இந்தியன் மிலிட்ரி மாதிரி தான், கடலோர காவல்படை அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்தியன் கோஸ்டல் கார்டு. கிட்டத்தட்ட அதுவும் வந்து தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைக்கு அடுத்து வந்து நம்மளோட நாட்டோட பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து இந்த இந்திய கடலோர காவல்படை, அதாவது இந்தியன் கோஸ்டல் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து முக்கியமான போஸ்டிங் வந்து இந்த யாந்திரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சோல்ஜருக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். இந்த போஸ்டிங்கில் வந்து வேக்கன்சி இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து இவங்களுக்கு என்ன டியூட்டி ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, கடலோர காவல்படை அதிலே புரிஞ்சிருக்கும். நம்மளோட இந்திய கடலோர காவல்படைகளில் கடல் ஓரங்கள், அதாவது நம்மளோட எல்லை பகுதி இருக்குல்ல, இந்தியாவோட கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை பாதுகாக்கிறது. அதாவது வேறு நாட்டை சேர்ந்தவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே வரும்போது, இல்லை வேறு தீவுகளை சேர்ந்தவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே வரும்போது, இதெல்லாம் தடுக்கக்கூடிய முக்கியமான பணி செய்கிறது இந்த கடலோர காவல்படை. டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்து ரொம்ப இளம் வயதில் தான் இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் இதில் வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதாவது வந்து 18 to 22.5 வயசு, அதிகபட்சம் வந்து 22.5 வயசு. ஏன்னா இந்த வயசில் தான் அவங்கள வந்து தயார்படுத்தணும். அப்படின்னா அது கடலோர காவல்படை இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்காக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம் வந்து நேரில் தான் நடக்கும். மற்ற எக்ஸாம் மாதிரி பக்கத்தில் கூட திரும்பி பார்த்துட முடியாது, உடனே அடித்து துரத்தி விட்ருவாங்க. நம்ம டிஎன்பிசியில் இப்படி திரும்பினேன், போலீஸ் எக்ஸாமில் கூட இப்படி திரும்பினோம் அப்படின்னா பென்சில் வாங்கினா யாரை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் எதாவது சொல்லலாம். ஆனால் அந்த எக்ஸாமில் இப்படிலாம் எதுவுமே நடக்காது, பிசுரே தட்டாது. அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோ பின்னாடி. இப்போ வந்து இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து 10th முடிச்சிருக்கணும். அந்த 10th முடித்ததோட டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அந்த டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கலு, அதுக்கடுத்து வந்து மெக்கானிக்கலு, அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்டு டெலிகம்யூனிகேஷனு, இதை வந்து முடிச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் 60% மார்க் எடுத்துருக்கணும். அந்த டிப்ளமோவில் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும். SC ST பிரிவினராக இருந்தால் 55% மார்க் இருந்ததுன்னா போதுமானது. அடுத்து வந்து வயது வரம்பு வந்து 18 to 22 இருந்திருக்கணும் அவங்களுக்கு வயசு. அதாவது ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் அப்படின்னா 1/8/1997 பின்னாடி இருக்கணும். அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட்டு சேர்த்துக்கலாம். 1/8/1997 பின்னாடி இருக்கணும். 31/7/2001 அதுக்கு முன்னாடியே இருக்கணும். இந்த 2 இடைப்பட்ட தேதிகளுக்கு இடையில தான் பிறந்திருக்கணும். அடுத்து வந்து தேர்ச்சி முறை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் நடக்கும். ஃபிசிக்கல் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்கும். இப்படி தான் வந்து எடுப்பாங்க. அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மும்பை, கொல்கத்தா, சென்னை, நொய்டா, இந்த 4 இடத்துல தான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரேரான பர்சன்ஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சூப்பர் ஜாப் இதெல்லாம். கடலோர காவல்படை அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப நல்ல ஜாப்பு. ஆர்மியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நேவியில், ஏர்ஃபோர்ஸ்லாம் அதிக பேருக்கு இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒன்று தான் வந்து இந்த கடலோர காவல்படையும் இருக்கும். இதில் சேலரிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 24,000 to 62 வரைக்கும் சொல்கிறாங்க. சேலரி பேக்கேஜ்லாம் நல்லா தான் இருக்குது. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, www.davp.nic.in அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து PDF லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னே வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கோஸ்டல் கார்டுக்கு வந்து சென்னையிலேயும் இருந்துச்சு, அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர்லேயும் இருந்துச்சு. இப்போ வந்து சென்னையில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரேரான பர்சன், அதுக்காக வந்து எல்லாருமே மெனக்கட வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறனால இதுக்கு வந்து சென்னையில் தான் வச்சுருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடலோர காவல்படை, இந்த கோஸ்டல் கார்டு, இந்த இந்தியன் நேவி, அடுத்து வந்து ஆர்மியோட விட்டுருங்க, இந்த இந்தியன் நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பஞ்சுவாலிட்டியோடு அங்கே போங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து அதை அட்டன் பண்ணியிருந்தார். அவர் 2006 அட்டன் பண்ணியிருந்தார். 2006 அட்டன் பண்ணியிருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் அவர் போயிருந்தார் ஒரு கோர்ஸுக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 8:30 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்கு வர சொன்னாங்க. 8:30 மணிக்கு வர்றது அப்படின்னா நம்ம 8 மணிக்கு உள்ளே நுழைஞ்சால் தான் அந்த ஃபர்தராக அந்த நம்மளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அவர் போனது 8:30 மணிக்கு தான் போனார். ஆனால் 8:30 மணிக்கு எங்கே போனார்னா மெயின் கேட்டுக்கு போனார். மெயின் கேட்டுக்கு போனோடனே அங்கேருந்து அவர் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டு உள்ளே போனார். உள்ளே போனோடனே அவங்க செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கு அவர் வந்து 36 செகண்டு லேட்டாக வந்திருக்காரு எக்ஸாம் ஹாலுக்கு.
அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் ஏற்கனவே இங்கே எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் எழுதியிருக்கோன்னு அவர் எடுத்து வெரிஃபை பண்ணாங்க. பண்ணி பார்த்தோன்னே ஆமாம் இது மாதிரி எழுதிருக்கீங்க, ஆனால் வந்து ஒரு 3 மார்க்கில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த தடவை வந்து நீங்கள் எக்ஸாம் கூட எழுத முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 36 செகண்ட் வந்து லேட்டாக வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம், டிசிப்ளின் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முன்னாடி போய் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் வரும்போதே நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் நாளைக்கு பாஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூ சப்போஸ் ஒரு நேர்முக தேர்வு வருது அப்படின்னா கூட அவங்க வந்து இந்த மாதிரி பஞ்சுவாலிட்டியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலலாம் ஒரு எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாமு, ஃபிசிக்கலு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அதில் பஞ்சுவாலிட்டியாக வந்து கரெக்டாகவும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு போகும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே போங்க. இதுதான் என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம். நம்மளுக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே நம்மளுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் காலம் தவறாமை. இந்த விஷயத்தை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது ஒரு நல்ல பழக்கமும் கூட. நாளைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படும் போது ஒருத்தர் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்து காலம் தாழ்த்தி கொண்டு வந்து கொடுத்தா, இல்லை காலம் தாழ்த்தி வந்து அதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கோமா, இல்லை அதனால் எதுவும் பயன் இருக்கா? அதனால் என்றைக்குமே வந்து இந்த டிசிப்ளினை, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது முக்கியம் இல்லை, சரியான டைமுக்கு முன்னாடி போங்க. ரொம்ப தேவையில்ல, ஒரு 1/2 hour முன்னாடி போனால் போதும். இடத்த கண்டுபிடிச்சிடணும். இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ரூம் எது இருக்கா அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அங்கே தங்கி இருந்துட்டு காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீட்டாக அதுக்கப்புறம் எக்ஸாம் போங்க. அது மாதிரி போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். என்ன தான் நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலும் சரி, லேட்டாக வர ஸ்டூடெண்ட் வந்து எந்த டீச்சருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். என்னோடய நண்பர் வந்து இப்போ முடிச்சுட்டு ஒரு ஜாபில் இருக்கார். அது வேறு. முன்னே அவர் போனப்போ சொன்னக்கூடிய விஷயங்கள் இதுதான். வெறும் 36 செகண்ட் லேட்டாக போனதுக்காக அவங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பஞ்சுவாலிட்டி எப்படி இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதற்கான சிலபஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேள்வி வரும். வேறு எதுவுமே தேவையில்ல, சிலபஸ்னு எதுவும் தேட தேவையில்ல. நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேள்வி வரும். இன்னொன்று 10th இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷு ஹிந்தியில் தான் இருக்கும். நீங்கள் வந்து தமிழில் எதிர்பார்த்துட்டு போக முடியாது. அங்கே இங்கிலீஷு ஹிந்தி தான் மேக்ஸிமம். இங்கிலீஷு ஹிந்தி தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் இது ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஹிந்தி எனக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். அதனால் வந்து இங்கிலீஷா ஹிந்தியா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து தான் கேள்வி வரும். வேறு எதுவும் வெளியிலேருந்து வராது. வெளியிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் தான் வரும். அதே மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் கொஸ்டின் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 80% கொஸ்டின் உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து வரும். ஒரு 10% வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். மீதி 10% வந்து மேக்ஸ் வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த பரீட்சைக்கு மேக்ஸ் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அதனால் வந்து மேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். எல்லாத்துலேயும் வரும். டிஎன்பிசி எழுதினால வரும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதினால வரும். இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸாம் எழுதினாலும் 10 மேக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து லாஜிக்கலான நாலேஜ் இருக்கா, லாஜிக் சம்மந்தமான நாலேஜெலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இதுதான். மீதி எல்லாமே நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி எல்லாமே அங்கே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. சிலபஸ்னு உங்களுக்கு அதிலே உள்ளே இருக்க லிங்க்கில் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் உங்களுக்கு. நான் சொன்ன அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வெப்சைட் இன்னொரு தடவை சொல்கிறேன். www.d அதாவது abcd.davp.nic.in அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் கார்டு அப்படின்னு போட்டு பாருங்கள். www.indiancoastalguard ரெக்ரூட்மெண்ட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும். உள்ளே போய்ட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சிலபஸில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபுல் வந்து உங்கள் சப்ஜெக்ட் வைஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்ல. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மிலிட்ரிக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க நிறையா பேர். நீங்கள் பணம் கொடுங்க, பாஸ் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே கேட்டுருந்தாங்க ஒரு நண்பர். அதை வந்து சரியான நேரத்தில் நான் சொன்னேன். அதுக்கான நேரம் இதுதான். என்ன விஷயம் அப்படின்னா, மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸு, இந்த எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி நாட்டோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துலாம் போகிறது வந்து சந்தேகமான விஷயம். சந்தேகங்கிறதுல அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ஒரு டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன், இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தப்பான விஷயம். நீங்கள் பணம் கொடுத்து மிலிட்ரிக்கு போனீங்கன்னா நீங்களே அப்படி நாட்டை காப்பாற்ற முடியும். மேஜர் சரவணன்லாம் இருந்த ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டு. எவ்வளோ இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. அப்படிங்கிற இந்த மத்தியில் வந்து பணம் கொடுத்து மிலிட்ரிக்கு போய் நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க?